ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டாலூஸ் டார்லிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கு உங்களால் ஓனராக முடியும்னு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்புறீங்களா? நீங்களும் நம்புவீங்கன்னு நானும் நம்புகிறேன். எப்படி பிஸ்னஸ் ஓனர் ஆகிறதுன்னு இப்போ பார்க்கலாமா? அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், டியூஷன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமாங்க? வேணாம் தானே? உங்கள் பக்கத்தில் இருக்கிற பசங்களையே நீங்கள் கூப்பிட்டு ஒரு 5 பேர்த்துக்கு நீங்கள் டியூஷன் எடுத்தால் கூட மந்த்லி 500 வாங்கினா கூட 2500 உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு யாருங்க ஓனர்? நீங்கள் தானே. நெக்ஸ்ட் ஒர்க், ஏஜெண்ட் மாதிரியான ஒர்க். அதாவது பொருளை நம்ம டைரெக்டாக வாங்க மாட்டோம். ஒரு ஹோல்சேலர்கிட்டேருந்து பொருளை ரீட்டைல் பண்ணுறவங்க கிட்ட நம்ம மாற்றி விடுவோம். இதில் நம்மளுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ணணுங்கிறது இல்லைங்க. நிறைய ஒர்க் இந்த மாதிரி இருக்குது. அந்த லிஸ்ட்டில் என்னென்ன ஒர்க் வருதுங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேர்டு ஒன், மெஹந்தி ஆர்டிஸ்ட். மெஹந்தி ஆர்டிஸ்ட்டுக்கு பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே தேவைப்படாதுங்க. மெஹந்தி மட்டும் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மெஹந்தி போடுறதுக்கு உண்டான டைமை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதிலிருந்தும் 5000 10,000 அந்த மாதிரி ஏர்னிங்ஸ் கிடைக்குங்க. அடுத்து டெய்லரிங்கில் எனக்கு தைக்க தெரியாதே, நான் எப்படி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்கள் நல்லா தைக்கிற ஒரு டெய்லரை பிடிச்சி வச்சுக்கிட்டாலே போதும். உங்கள் ஏரியாவில் கஸ்டமர்ஸை கவர் பண்ணுங்க. ப்ளவுஸு இவங்க கிட்டேருந்து வாங்கி வில்லேஜில் தைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா கம்மியாக தான் டெய்லரிங்க்கு அமௌண்ட்டு வாங்குவாங்க. அப்போது நீங்கள் ஒரு நல்ல டவுன் ஏரியா மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா பிடிச்சிட்டிங்கன்னா அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட நீங்கள் துணியை வாங்கி இந்த டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சு வாங்கி அவங்களுக்கு கொடுத்துர்லாம். அப்படி நீங்கள் கொடுக்கும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா ரெகுலராக உங்ககிட்ட தாங்க கொடுப்பாங்க. ஒரு ப்ளவுஸ்க்கு 50 rupees நார்மலாக கிடச்சா கூட ப்ராஃபிட்டு தாங்க. மந்த்லி ஒரு 10 to 20 ப்ளவுஸ் கிடச்சா கூட போதுங்க. அதுலேருந்து ஒரு சின்ன ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அடுத்து என்னங்க, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், யூடியூப் சேனல். உங்கள் கையில் இருக்க மொபைலை வச்சு நீங்கள் ஓனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத வ்ளாக்ஸாகவும் கண்டென்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி யூடியூப் சேனலில் போடுங்க. நீங்கள் டெய்லியும் பண்ணுறத ஓன் கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா நல்ல ரீச் ஆச்சுன்னா யூடியூப்லேருந்தும் நம்மளுக்கு இன்கம் வரும். இதில் சர்ப்ரைஸாக உங்களுக்கு இன்னொரு நோ இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ஒன்று சொல்ல போகிறேங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? 6வது ஒரு ஐடியா, அயனிங் ஒர்க்னால் நீங்கள் எல்லாத்துக்கிட்டேயும் போய் எல்லாமே வாங்கி அயன் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. ஷர்ட்டு, ஃபேண்ட்டு, சாரீ, சுடிதார் அப்படின்னு நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுக்கலாங்க. யூனிஃபார்ம் மட்டும் வீக்லி ஒன்ஸ் வாங்கி அயன் பண்ணி கொடுங்க. அதில் கூட நம்மளால் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அதில் ஒரு இன்கம் வந்தால் வேண்டாம் நான் சொல்ல போகிறோம். எப்படி இருந்துச்சு என்னோடய டிப்ஸ் எல்லாமே? உங்களுக்கு இதில் எந்த டிப்ஸ் பிடிச்சதுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.